சண்டே வந்தாச்சு. கிரியாசின் சூப்பர் சண்டே சேல். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். மரதநாணயம் 2 முடிச்சதுல இதில் நான் ஸ்கிரிப்டாக படிக்கும்போது எனக்கும் நல்லா இருக்கும். இதில் ஆந்திரா சாரதும் இமான் அண்ணாச்சிரன்னதும் ஒரு போர்ஷன் இருக்கு. சத்யராஜ் சாரெல்லாம் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ராட்சசன் 2மே ஒரு எதிர்பார்ப்பு. அல்ல, அதுதான் எனக்கு அந்த இது இருக்கு. கொஞ்சம் லேட்டானாலும் இது எந்த காலகட்டத்தில் வந்தாலும் ஓடுற மாதிரி தான் இந்த கதை இருக்கும். கண்டிப்பாக இந்த அடுத்த மாதம் அது நம்ம கட்டாக்குச்சி 2 ரொம்ப அருமையாக இருந்திருக்கு. அந்த ஒரு குழந்தை நடிச்சிருக்கு. ஒரு தடவை ஒரு சீன் எடுத்துருந்தார். இந்த பொண்ணை வச்சே படத்தை ஓட்டிட வேண்டியது. சார் நாங்களா இல்லை நீங்களாம் இருக்கீங்க சேவனில் இருக்கீங்களாண்ணே? சேவரில் அது லோகேஷ் சாரே பாருங்களேன். மாநிலத்துக்கு பிறகு அவரு சரியான இதுதான் உங்களுடைய போர்ஷன் அப்படின்னு சொல்லி அங்கே வேற மாதிரி எடுத்து நிறைய நடந்தது. டிசப்பாயின்மெண்ட் ஆனது உண்டு. கண்டிப்பாக அது நீங்கள் எதிர்கொள்ளவே முடியாது. சார் நீங்கள் அப்படியா சார் சொன்னீங்க? நீங்கள் என்கிட்ட சார் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நான் இப்படி சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்துருப்பேன். நான் அடுத்து என்னென்ன போயிட்டு இருக்கேன் இப்போ வந்து மரதநாணயம் 2 முடிச்சதுலவா ரொம்ப எதிர்பார்த்துட்டு ஏன் அப்படின்னா தலைமை இறங்கி அதில் ஒரு லிட்டரலா அது ஓகே. முண்டாசுப்பட்டி எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு படம் தான் அஃப்கோர்ஸ். ஆனால் மரகதநாணயம் 2 ஒண்டியும் அது ஒரு வேற ஜோன் ஒன்று பண்ணியிருப்பீங்க அது. ஆமாம் 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 இல்லை மரதநாணயத்தில். ஆமாம் மரகதநாணயத்தில். இது மரதநாணயம் 2ல் இது சூப்பர் அதாவது இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சார் உள்ளே வந்திருக்காரு. பவானி சேகன் அவங்க வந்திருக்காங்க. இமான் அண்ணாச்சி உள்ளே வந்திருக்காரு. இதில் நான் ஸ்கிரிப்டாக படிக்கும்போது எனக்கும் நல்லா இருக்கும். இதில் ஆந்திரா சாரதும் இமான் அண்ணாச்சிரன்னதும் ஒரு போர்ஷன் இருக்கு. அது பயங்கர வெயிட்டாக இருக்கும். ரொம்ப கலகலப்பாக இருக்கும். அது ரொம்ப அதே மாதிரி வந்து ஃபைட்டு நல்லாயிருக்கும் இந்த படத்தில். ஆமாம் ஆமாம் சார். சத்யராஜ் சாரெல்லாம் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்படியே அங்கே பார்க்கும்போதே அவ்வளோ ஆப்டாக இருந்துச்சு. சூப்பர்ண்ணே. கண்டிப்பாக நல்லா ஏமாத்தாது. கண்டிப்பாக மரதநாணயம் ஏமாத்தாது. அந்த அளவு சாரு ஏஆர்கே சாரும் நல்ல எஃபெக்ட் போட்டிருக்காரு. ஏன் அப்படின்னா அவர் சொல்லும் போதே சொன்னார், அண்ணே இல்லைண்ணே மரதநாணயம் வந்து எந்த அளவு அப்படின்றது எனக்கே வந்து அது பட்டி தொட்டிக்கு போனது பூரா இன்ன வரையும் மரதநாணயம் தான் என்ன சொல்லுவாங்க. அது பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்த கிராமத்துக்கு போனோன்னா மரதநாணயத்தில் நடிச்சிட்றா அவர் அப்படின்னு அந்த அளவு. அதே மாதிரி அதை வச்சு தான் சார் சொன்னார், இந்த இதை வந்து நான் அந்த அளவாவது நான் டச் பண்ணிடணும், ஒன்று அதுக்கு மேலே போயிடணும், இல்லைன்னா நான் அதையாக தொட்டேன்னே நான் அந்த அளவு தானே அப்படின்னு அவ்வளோ ஒர்க் பண்ணார். இன்னும் ஷூட்டிங் முடிகிற வரையும் அவ்வளோ ஒர்க்கு அவர்கிட்ட உழைப்பு இருந்தது. அதை நான் உண்மையிலே கண்கூட நான் நேரில் பார்த்தேன். அந்த வெறி இருந்தது. இந்த படம் வந்து எப்படியா நம்ம சக்ஸஸ் பண்ணிடணும், ஜெயிக்கணும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக அது பண்ணிடணும்னு நம்புகிறேன் நான். நான் வந்து ஆமாம் எங்கள் வீட்டு பிள்ளைய நான் சொல்லுவேன். ஆனால் நான் என்ன அப்படின்னா நான் அதை தாண்டி வெளியே இருந்து பார்த்தேன். ஏன்னா மரதநாணயத்தை தாண்டி இங்கே வந்து இப்போ நான் இம்மான் நினச்சேன் என்னையோ ஆனந்தா சார் அந்த போர்ஷன்லாம் நான் பார்த்தேன். அவ்வளோ டயலாக்காக படித்தேன். அவ்வளோ இருந்தது. சத்யராஜ் சார் இதெல்லாம் படித்தேன். அவ்வளவு கிரிப்பாக இருந்தது. இவங்க பவானி சங்கர் இதெல்லாம் பார்த்தேன். ஃபைட்டு அந்த அளவு இருந்தது. ஆதி சார் இது பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஃபைட்டு அவ்வளோ மெனக்கட்டுருக்காரு. ஆமாம் நிக்கி மேம் வந்து நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எங்களோட இது சேர்ந்ததுனால நான் சொல்கிறேன். ஆமாம் அந்த மாதிரி. ராட்சசன் 2 அது தெரியல தலைவா, அது டேரக்டர் தான் கேட்கணும். ராட்சசன் 2மே ஒரு எதிர்பார்ப்பு. அல்ல, அதுதான் எனக்கு அந்த இது இருக்குது. அது வந்து சார் கையில் தான் இருக்குது. இப்போ இந்த 2 வானப்போ தான் முடிஞ்சிருக்கு. அது கண்டிப்பாக உண்மையிலே சொல்கிறேன். இல்லை இதெல்லாம் மேம்போக்காக நான் சொல்லலை. நீங்கள் அந்த படம் வரும் பாருங்கள். கண்டிப்பாக இது பண்ணாது. ஏன் அப்படின்னா இப்போ கொஞ்சம் லேட்டானாலும் இப்போ ஆனால் அவர் உண்மையிலே எப்படிப்பட்ட டேரக்டர்னா இது எந்த காலகட்டத்தில் வந்தாலும் ஓடுற மாதிரி தான் இந்த கதை இருக்குது. நான் சத்தியமாக நான் நடிச்சிட்ருக்காக சொல்ல, இந்த படம் அப்படி தான் எடுத்து வச்சுருக்காரு. கண்டிப்பாக இந்த அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம். அதனால் வந்து இப்போ இந்த வேலையில் இருக்கிறதுனால நான் அவர்கிட்ட போய் நெருங்கி கேட்க முடியல. இல்லைன்னா அவர் அடுத்து சொல்லுவார்.
அது தெரியல, அது வந்து டைரக்டர் கையில் தான் இருக்குது ராட்சசன் ஷோ அப்படின்றது. சூப்பர் சூப்பர் சூப்பர். அதே மாதிரி 2 வானமும் சரி சூப்பராக நல்லா வந்திருக்கு. அப்புறம் வந்து நம்ம கட்டாகுஸ்தி 2 அது வந்து பார்த்தீங்கன்னா இவருது நம்ம செல்லா சார். ஆமாம் ஆமாம் ஆமாம், ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அந்த ஒரு குழந்தை நடிச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா ஒரு தடவை ஒரு சீன் எடுத்துருந்தார். எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நான் எல்லாருமே உட்காந்துருக்கோம். உட்காந்துருந்தோடனே அப்படியே பார்த்துருந்தா அது பயங்கரமாக அந்த பொண்ணு நடித்தாங்க. அது என்னன்னா குழந்தைய அழுக சொன்னால் ஒரு 2 வயசு பொண்ணு தான் அழுகுன்னா ஃபஸ்ட்டு வாயை குவிக்கும் அப்படின்னும், அது எப்படின்னா லெட்டர்டா அப்படி நின்றுட்டு கண்ணீர் வருது. பார்த்து யூனிட்டாக கைத்தட்டு பொண்ணுக்கு. கைத்தட்டோடனே இவர் பார்த்துட்டு அப்படியே இருந்த ஒரு பா இந்த பொண்ணை வச்சே படத்தை ஓட்டிட வேண்டியதான். அது சார் நாங்களா இல்லை நீங்களாம் இருக்கீங்க. ஏன்னா அந்தளவு அந்த பொண்ணு நடிப்பு ஆமாம் பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. சூப்பர் சூப்பர். கட்டாகுஸ்தி உண்மையிலே சார் ஒன்றை விட இது இன்னும் நல்லா இருக்கும். அதுபோக அது போக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 படம் பண்ணிட்டுருக்கேன். அது தலைப்பாக வெளியே வரட்டும். கண்டிப்பாக அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் உங்ககிட்ட கதை சொல்லி இதுதான் உங்களுடைய போர்ஷன் அப்படின்னு சொல்லி அங்கே வேற மாதிரி எடுத்து நிறைய நடந்திருக்கு. அப்போ வேற மாதிரினா நடந்திருக்கு. டிசப்பாயின்மெண்ட் ஆனது உண்டு? கண்டிப்பாக இருக்குது. டிசப்பாயின்மெண்ட் ஆயிருங்க. அது நீங்கள் எதிர்கொள்ளவே முடியாது. எதிர்கொள்ளணும்னா என்னென்னா நீங்கள் கொஞ்சம் இங்கே சினிமாவில் பெரிய பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னா எதுவுமே வந்து வாய்மொழி பேசுகிறது தான். ஆமாம். எது சொன்னாலும் வந்து இப்போ நம்ம அந்த ஒரு இடத்துலலாம் வந்து ஒரு இதில் வந்து வேறு வழி இல்லாமல் அதை குமுறலாக நான் எடுத்துக்கிட்டு அதை வந்து வேறு மாதிரி திருச்சி விட்டாங்க. நான் வந்து சார் நீங்கள் அப்படியா சார் சொன்னீங்க நீங்கள் என்கிட்ட சார் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் நான் இப்படி சொல்லி தந்தீங்கன்னா நான் வந்திருப்பேன். நான் இந்த ஸ்பீச் தான் போச்சு. அது மாதிரி வந்து அது வந்து வேறு மாதிரி திருப்பலாம் இருக்கும். அதனால என்ன அப்படின்னா அந்த மாதிரி இடம் எனக்கு என்ன ஈஸியாயிரும் அப்படின்னா அப்போ நீங்கள் சொல்லுங்கள் நான் செஞ்சிடறேன். ஆமாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செஞ்சிடறேன். அந்த கடமைக்குள்ளே வந்துடுவேன் நான். ஓகே ஓகே. அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாயிருங்களா? ஆனால் நீங்கள் ஒன்றும் இல்லைங்க வாங்க நல்ல போங்க போய் அவர்கிட்ட அந்த டைலாக் பேசுங்க அப்படியே வாங்க. அதுன்னு சரிங்க சார் நீங்கள் இனிமேல் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் என்ன செஞ்சாலும். ஏன்னா நீங்கள் தான் என்னை வந்து விருப்பப்பட்டு கூப்பிட்டுருக்கீங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் இவனை எப்படி கொண்டு போகணுன்றது உங்களுக்கு தெரியல. அந்த ஜோனுக்குள்ளே போயிடுவேன் நான். சரி சரி அவர்கிட்ட இருக்கு அப்படி அப்படின்ற மாதிரி. ஆனால் இதெல்லாம் நடக்கும். அங்கே ஒன்று நடக்கும் இங்கே ஒன்று நடக்கும். எல்லா இதுலேயுமே நடக்காது. 100க்கு 2 படம் 3 படம் அப்படி நடக்கும். ஓகே. ஆனால் 7 படங்கள் அப்படி நடக்காது. ஓகே. கமிட் பண்ணிட்டோங்கிறதுனால ஆமாம் வேறு வழி இல்லைல்ல. நீங்கள் உங்களுக்கு கமிட் ஆகி ஒரு நாள்லாம் நடக்காது. 2வது 3வது நாளும் அதுதான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. ஓகே. ஏன்னா ஆமாம் அப்படின்றது இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அது அப்படின்ற போது இருக்கும். ஆனால் எல்லா படங்களும் இல்லை 100க்கு 2 படம் 3 படம் கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக வரும். அதையும் சமாளித்து நம்ம அது மாதிரி சமாளிச்சோம்னா அதில் நம்ம இப்படி மனசை மாற்றிக்க வேண்டியதான். ஓகே ஓகே. சரி அப்போ அவர் வந்து நம்மளை ஒரு ஏதோ ஒரு இந்த உருவத்தை இதாக சரி நீங்கள் சொல்லுங்கள் சார் நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ நான் செஞ்சேன் இதுக்குள்ளே நான் ஆமாம். அதுக்காக இப்போ மாடியிலிருந்து குதிங்கெல்லாம் குதிக்க அந்த அளவு போக மாட்டேன். ஓகே. நீங்கள் என்ன என்னால் என்ன முடியுமோ என்ன எஃபர்ட் போக முடியுமோ நான் அதை செய்யணும் சார் நான் அப்படின்ற மாதிரி நீங்கள் இது மாதிரி சொல்லுங்கன்ட்டா அப்படின்ட்டு அவர் சொல்கிறத மட்டும் நம்ம செஞ்சுட்டு வர மாதிரி. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆனால் இறுதியாக சினிமாவை தேடி வர ஒருத்தவங்களுக்கும் சினிமாவோட யதார்த்தம் என்ன அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சினிமாவோட யதார்த்தம் வந்து இப்போ காலகட்டத்துக்கு மாறுதில்ல. இப்போ வர்றவங்களாம் நல்லா வந்து என்ன அப்படின்னா எல்லா தொழில்நுட்பமும் இருக்குது. நீங்கள் வந்து தன்னை நிரூபிக்கிறதுக்காக வந்து ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் டெய்லியும் போய் பார்க்க வேண்டிய வாட்ஸ்அப் இருக்குது, உங்கள் ஸ்டேட்டஸ் இருக்குது, டெய்லி உங்கள் திறமையை நிரூபித்து ஒரு வீடியோ அனுப்பக்கூடிய சூழல் இருக்குது. அது மாதிரி இருக்குது. இப்போ ஒரு உண்மையிலே சினிமாவோட யதார்த்தம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்ட் டைம் பார்த்துக்கிட்டே இந்த தொழிலுக்கு வரலாம், இந்த வேலைக்கு வரலாம். ஏன்னா பணம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அது இல்லை அப்படின்னா ரொம்ப சோர்வாயிரும். அது இப்போ உள்ள காலகட்டத்துக்கு இந்த தொழில் நுட்பத்துக்கு இப்படி இருக்கிறதுனால அந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டு வரலாம். ஆனால் கவனம் ஃபுல்லாக வந்து ஓரளவு நடிப்பில் டெய்லி ஏதாவது ட்ரெயினப் பண்ணி இது பண்ணிகிட்டே இருக்கும். இது அதனால சொல்கிறேன் இதுக்கு இலக்கணம் கிடையாது. எப்போ கிடைக்கும்னே சொல்ல முடியாது. ஆமாம் நாளைக்கு கிடைக்கலாம் நாளானைக்கு கிடைக்கலாம்
5 வருஷம் கழிச்சு கிடைக்கலாம். ஆனால் அதுக்கு அந்த மன தைரியத்தை வச்சுக்கணும். வெயிட் அதனால தான் சொல்கிறேன், பார்ட் டைமாக இருந்தால் அவங்க குடும்பம் ஃபேமிலி அந்த பக்கம் போயிட்டே இருக்கும், இந்த பக்கம் ஒரு பக்கம் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். அது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லையே நமக்கு வந்து எப்படின்னா 2 ஜானும் கரெக்டாக போனால் தான் இதாகும். இப்போ நான்லாம் இந்த பாருங்க, இப்போ ஜெயித்த பிறகு அதுக்கு பிறகுவே பொண்ணு 4 வருஷமாக கிடைக்கல. ஏன்னா ஏஜ் அப்பயே பாராயிருச்சு. அது ஒன்று இருக்குது. அது அந்த இது தேவையில்லைன்றேன். இப்போ உள்ள சினிமா கலாச்சாரம் அதான் தலைவரை. நம்ம திறமை எங்கே இருந்தாலும் நிரூபிக்கக்குண்டான நம்மகிட்ட தொழில்நுட்பம் எல்லாமே இருக்குது. நிறைய ஷார்ட் ஃபிலிம் அவன் தனியாக கூட பண்ணி கூட அப்படியெல்லாம் நிறைய பேர் வர்றாங்க, தன்னோட திறமையை காட்டிட்டு இது பண்ணுற மாதிரி இருக்காங்க. கலா யதார்த்தம் இதுதான். சினிமாவுக்கு இப்போ வரலாம், ஆனால் அது எப்போ கிடைக்கும் அப்படின்னு யாருனாலும் சொல்ல முடியாது. எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்தால் ஆமாம், நாம் போகிறோம் கரெக்டு நீங்கள் சொன்ன மாதிரி. ஆனால் ரொம்ப கண்டிப்பாக விடாது ரொம்ப. ஆனால் அது இப்போ கிடச்சிடும் அப்படின்னு நம்ம இது பண்ண முடியாது. 2 வருஷத்தில் கிடைக்கும் நமக்கு, நம்ம ஒரு எஃபர்ட் போட்டுக்கிட்டு இருப்போம் அப்படின்னா அது விடாது. சூப்பர் சார். நீங்கள் யாரோட ரசிகர்? நீங்கள்? நான் தலைவரோட ரசிகர் தான். ரஜினி சார், அதாவது ரஜினி சார் இப்போ எங்களை மாதிரி கிராமத்தானுக்கு வந்து ரஜினி சார் விஜயகாந்த் சார்னு ரொம்ப பிடிக்கும். விஜயகாந்த் சார் ஆமாம், கிராமத்தில் பார்த்தீங்கன்னாலே ரஜினி சார் படம் விஜயகாந்த் சார் படம் தான். எனக்கு ரஜினி சார் விஜயகாந்த் சார்னு ரொம்ப பிடிக்கும். நான் சினிமாக்குள்ளே வந்த பிறகு கமல் சார் இதை பார்த்து நான் மறந்துட்டேன். ஓ இதுதான் இவ்வளோ உழைப்பு இருக்கா உள்ள அப்படின்ட்டு. சினிமாவில் இவ்வளவு இருக்குது, சாதாரண விஷயம் இல்லை அப்படின்றது. அப்போ தான் அவரெல்லாம் எனக்கு கடவுள் மாதிரி தெரிஞ்சார். ரஜினி சாரும் விஜயகாந்த் சாரும் அவங்களும் ஹார்ட் ஒர்க்கர் தான். ஆனால் இவர் இந்த மாற்றங்கள், ஒரு சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது, அந்த இது இருக்குல்ல, ஓ இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குமோ அப்படின்றது இருக்குல்ல, அதுக்கு மேலே கமல் சார் பார்த்து தான். சேயம்ல இருக்கீங்களாண்ணே? இந்த கேள்வி நான் கேட்குறேன்னா தாய் கேள்வியில் கொண்டாடிட்டோம். சேயூரில் கண்டிப்பாக சொல்லியிருக்காரு. அதாவது நான் என்னென்னா, நான் சார்கிட்ட கேட்டேன் 2-3 தடவை. சார் என்ன சொன்னார்னா, அண்ணே பென்னி குக்குன்னு சார் நீங்கள் அதெல்லாம் நினைக்காதீங்க, நீங்கள் எனக்கு வந்து 2 சீனாக கொடுங்க. இல்லை அண்ணே நான் தான் அவரை போட்டு நச்சரிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ. சார் கொடுங்க சார், என்ன சார் அப்படின்ட்டு அவரை வந்து அப்போ அடிக்கடி ஃபோன் பண்ணி ஆமாம் ஞாபகம் சார் என்னன்னு அவருக்கே நமக்கே தெரியும். சரி தொந்தரவு என்னன்னா, நான் இந்த மாதிரி இப்போ விட்டுறக்கூடாதுன்னு பார்க்குறேன். இந்த மாதிரி டேரக்டர் ஆல்ரெடி அது லோகேஷ் சாரே பாருங்களேன், இது மாநிலத்துக்கு பிறகு அவரு சரியான ரீசன் சொல்கிறாரு. ஒருவேளை நம்ம ஃபாலோஅப் சரியாக இல்லாமல் போச்சோ, அது நச்சரிக்கிறது தாண்டி சரி இந்த மாதிரி சரி டேரக்டரை வந்து நான் இருந்தால் ரொம்ப சின்ன கூப்பிடுங்க சார், நீங்கள் ஒன்றுமே சொல்லாதீங்க, நீங்கள் எனக்கு தேதி மட்டும் முன்ன பின்ன சொல்லிடுங்க, ஏன்னா நெருக்கமாக போய்கிட்டு இருக்கு, நீங்கள் கூப்பிடுங்க சார், நான் கண்டிப்பாக வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சூப்பர். இதோட அப்படியே நிற்கிது. கண்டிப்பாக கூப்பிடான்னு நினைக்கிறேன். ஏன்னா சிவாஜியன் சாரோடையும் நடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ டானுக்கு பிறகு எதுவும் பண்ணலை. சரி சாரோட இந்த படம் பண்ணுவோம் அப்படின்ட்டு. சூப்பர் சூப்பர். ஆனால் இறுதியாக ஒரு செக்மெண்ட் ஒன்று இருக்குது, அது பிளைண்ட் ரேங்கிங். உங்களுடைய படத்துடைய பேரை நான் சொல்லுவேன், 1லேருந்து 10க்குள்ளே அதை வரிசைப்படுத்தணும். ஐயோ இது டேஞ்சர் ஆச்சு. அப்போ இதில் தலைவா இது ஆல்ரெடியே இந்த கேமு விளையாண்டுருக்கீங்களோ? ஆமாம் தலைவா இது எப்படி தலைவா? அப்போனா நான் இப்படி வரவா? எப்படி தலைவர் படத்தை சொல்கிறேன், அதை 1லேருந்து 10க்கு இது பண்ணி அப்படி சொல்லுங்க. அப்படி போயிடலாமா? ஓகே, அப்படி சேஃப்டி ஜோனா சொல்லுங்க. ரஜினி சாரோட படம் ரஜினி சார். பில்லா 10ல் இருந்தா? ஆமாம், 1லேருந்து 10க்குள்ளே சொல்லுவோம். பில்லா வந்து 6வது இடம். 6வது இடம். தீ 9. நெட்ரிகன். நெட்ரிகன் 3. நெட்ரிகன் 3 எதுனால நெட்ரிகன் 3? என்ன நடிப்பு வா. ஓகே, நெட்ரிகன் 3 அப்படியே கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக இருக்கும். சிவாஜி நிறைய படம் இருக்கு. ஆமாம் அது 5வது இடம். சிவாஜிக்கு 5. அண்ணாமலை வந்து 3வது இடம். 3வது இடம் 3வது நெட்ரிகன் கொடுத்துருக்கீங்க. சரி 4வது இடம். முத்து 7வது இடம். என்ன நீங்கள் மெயினான படம்லாம் சொல்லுவீங்கன்னு பார்த்தா அது வரவே மாட்டீங்களே.
ரகுதுண்ணா நான் அதை சொல்லி அப்புறம் லாஸ்ட்ல ஜெயிலர். ஜெயிலர் ஜெயிலர் 2வது இடம். 2 சொல்லியிருக்கீங்க. ஓகே, இன்னும் என்னென்ன இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். 8 இருக்கு. ஆமாம். 1 இருக்கு. 1 இருக்கு. 10 இருக்கு. ஆமாம், 10 இருக்கு. பாயும்புலி. பாயும்புலி நல்ல படம் தான். 10. பாயும்புலி 10. ஆமாம். கொஞ்சம் சேஃப் ஜோனாக தான் போறீங்க. சேஃப் ஜோன்ல இருக்கலா. இன்னும் 8 இருக்கு. 1 இருக்கு. ஆமாம். ஓகேங்களா. காளி. காளி. காளி எப்படின்னா 8. காளி 8. ஆமாம் 8. ஏங்க தலைவர் படம் எவ்வளோ இருக்கு? பாஷா. பாஷா 1. பாஷா 1. ரைட்டு. நல்ல வேலை. நீங்கள் நிறைய தளபதி முள்ளு மலரும் ஆக்சுவலாக முள்ளு மலரும் சொல்லலாம் பார்த்தேன். சரி, ஓகே, ஓரளவு கொஞ்சம் கமர்ஷியலாகவே இறங்கிட்டோம்னு சொல்லிட்டு கமர்ஷியலாகவே இறங்கிட்டேன். எல்லாம் முள்ளு மலரும் வச்சிருந்துருப்பேன் நான். சூப்பர்ண்ணே, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நேர்காணலுக்கு கொடுத்தது மிகப்பெரிய ஒரு நன்றி. ரொம்ப நன்றிண்ணே. சந்திப்போம்ண்ணே. தேங்க்யூ. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். கிரியாசின் சூப்பர் சண்டே சேல்.